மறைந்த மூகா முத்து உடலுக்கு கோபாலபுரம் இல்லத்தில் அவரது சகோதரர் அழகிரி அஞ்சலி செலுத்தி வருகிறார். அந்த காட்சிகளை முதலில் பார்க்கலாம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ரமேஷ் வழங்க கேட்கலாம். ரமேஷ், திரு மூகா முத்துவுடைய உடலுக்கு தொடர்ந்து குடும்ப உறுப்பினர்கள் அஞ்சலி செலுத்தி வரக்கூடிய சூழலில் திரு மூகா அழகிரி அஞ்சலி செலுத்தி வரக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகிறது. கனத்த இதயத்தோடு அவர் ரொம்பவும் உருக்கமாக காணப்படுகிறார். அஞ்சலி செலுத்தி வரக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகிறது. இன்னும் குடும்ப உறுப்பினர்கள் வேறு யாரெல்லாம் அங்கே இருக்கிறாங்க? கட்சி சார்ந்த முக்கிய பிரமுகர்கள் யார் இருக்காங்க? பிற கட்சிகளை சேர்ந்தவங்க யாரெல்லாம் இருக்கிறாங்க? மறைந்த மூகா முத்து உடலுக்கு அவருடைய சகோதரரும் முன்னாள் மத்திய அமைச்சருமான மூகா அழகிரி நேர்ல அஞ்சலி செலுத்திட்டு வராரு. கோபாலபுரம் இல்லத்துலதான் மூகா முத்து உடல் அப்படிங்கிறது அஞ்சலிக்காக வைக்கப்பட்டிருக்கு. காலை முதலே குடும்பத்தினர் நேர்ல அஞ்சலி செலுத்தி வராங்க. அரசியல் கட்சி தலைவர்கள் விசிக தலைவர் திருமாவளவன், தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை உள்ளிட்டோரும் நேர்ல அஞ்சலி செலுத்தக்கூடிய சூழல்ல முன்னாள் மத்திய அமைச்சர் மூகா அழகிரியும் சகோதரர் உடலுக்கு இப்ப நேர்ல அஞ்சலி செலுத்தி இருக்கிறாரு. தொடர்ந்து குடும்பத்தினர் அஞ்சலி வரக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகிறது. மூகா முத்துவின் சகோதரர் மூகா தமிழரசு இங்க வீட்டிலேயே இருக்கிறாங்க. அவங்க வரக்கூடிய ஒவ்வொருத்தரையும் சந்திச்சுக்கிறாங்க. சந்திச்சு நேரில் ஆறுதல் தெரிவிக்கிறாங்க. முதலமைச்சரும் மதியம் 1:30 மணி வரைக்கும் கோபாலபுரம் இல்லத்துலதான் இருந்தாரு. மீண்டும் 3 மணிக்கு கோபாலபுரம் இல்லம் வர இருக்காரு. மூகா முத்துவினுடைய இறுதி ஊர்வலம் அப்படிங்கிறது மாலை 4:30 மணிக்கு தொடங்க இருக்கிறது. 4:30 மணிக்கு இறுதி ஊர்வலம் தொடங்கி பெசநகர் மின் மயானத்துல மூகா முத்துவின் உடல் தகனம் செய்யப்பட இருக்கிறது. இறுதி ஊர்வலத்திலையும் குடும்பத்தினர், அரசியல் கட்சி தலைவர்கள், முதலமைச்சர் உள்ளிட்டோரும் பங்கேற்க இருக்கிறாங்க. கள நிலவரத்தை விரிவாக விவரித்தமைக்கு நன்றி ரமேஷ். அதிமுக்கிய விவரங்களை அனைவருக்கும் புரிய வைக்கும் பாட்காஸ்ட். தவிர்க்க முடியாத முதல் மக்கள் வளைகுடா நாடுகள் பிரான்சிஸுக்கு சம்பவங்களை தேடி களத்திற்கே உங்களை அழைத்துச் செல்லும் ஸ்பாட்லைட். அங்க இருக்கக்கூடிய கள விவரங்கள் என்ன? அமலாக்கத்துறை கடந்த 5 வருஷமாவே சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் வர்றதுக்காக. எங்களுடைய நியாயமான கோரிக்கை. Even at the cost of stopping. பார்வையாளர்களையும் செய்திக்குள் பங்கெடுக்க செய்யும் மக்கள் குரல். 50 ரூபாய் எங்களுக்கு தண்ணிக்கு ஒரு தீர்வே இல்லங்க. 10 வருஷமா எங்களுக்கு சரியான ஒரு விடிவு கிடைக்கவில்லை. 60,000 ஏக்கருக்கு தான் கேட்கிறோம். பிச்சை கேட்கறாங்க. புத்தம் புதிதாக, வித்தியாசமாக ஹெலிகாப்டர்களின் உதவி என்ன படிக்கலான்றதுல பேரண்ட்ஸும் என்கரேஜ் பண்ணணும், ஸ்டூடெண்ட்ஸும் தேர்வு செஞ்சு. எனக்கும் சீமானனுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லைங்க. ஒரு பாயிண்டா சொல்லணும். உங்களுக்கான தலைவர்களை பொழுதுபோக்கு தளத்தில் தேடாதீர்கள், போராட்ட களத்தில் தேடுங்கள். அனைத்தும் உங்களுக்காக. எப்போதும் இணைந்திருங்கள் தந்தி டிவியுடன்.